ஒரு சின்ன உதாரணத்தோடைய இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் வேலை செய்றீங்க. ஒரு வேலைக்குன்னு சொல்லி வெளிநாட்டுக்கோ இல்லாட்டி வேற ஒரு இடத்துக்கோ உங்களோட ஆஃபீஸால் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. அப்போ நீங்கள் சொல்றீங்க, எனக்கு குடும்பம் பிள்ளை குட்டி இருக்கு, அதனால நான் அந்த இடத்துல இருந்து வெளியேற போறேன், வீட்டுக்கு வர்றேன், வேற யாராவது வேணும்னு சொன்னா அனுப்புங்க, இல்லாட்டி இன்னும் ஒரு நாளைக்கு வந்து அதை செய்யறேன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லப்படுது, அங்கிருந்து நீ வெளியேறினா உனக்கு இனி இந்த ஆஃபீஸ்ல வேலையே கிடையாது, அதுதான் உன்னுடைய கடைசி நாளா இருக்கும்னு சொல்லி அறிவிக்கப்படுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்துக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள நாங்கள் போகலாம். இப்போ பாகிஸ்தானுக்கு போயிருக்கிற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரியான அதே ஒரு நிலைமை தான் உருவாகி இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கிற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் அங்கிருந்து வெளியேறணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அது இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசாங்கத்தோடையும் கிரிக்கெட் சபையோடையும் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. 3 மேட்ச் நடக்குது. பாகிஸ்தானோடையும் ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில 3 ஓடிஐ மேட்ச் நடக்குது. ஒரு நாள் சர்வதேச போட்டி நடக்குது. அதே மாதிரி T20 ஒரு முக்கோண தொடரும் நடக்குது. இதுல ஜிம்பாப்வே கலந்து கொள்ளுது. ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு சொல்லி 3 டீம்ஸும் விளையாடுது. இந்த மேட்ச் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து இதுல ஒரு மேட்ச் வந்து நடந்துருக்கு. அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஆரம்பமாகிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. இந்த மேட்ச் நடந்தது ராவல்பிண்டியில. இஸ்லாமாபாத்ல, அதாவது இந்த ஸ்டேடியத்துல இருந்து ஒரு 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. அதுல 12 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. 27 பேர் காயமடைஞ்சாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனாலும் அந்த முதலாவது மேட்ச் நடந்து முடிஞ்சது. அதுல பாகிஸ்தான் வின் பண்ணி இருந்தது. இன்றைக்கு 2வது மேட்ச் நடத்தப்பட்டிருக்கணும். நேற்றிரவு பயிற்சியில வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் வந்து கலந்து கொண்டிருக்கணும். நேற்றைய பயிற்சி வந்து நடக்கவும் இல்லை, இன்றைய போட்டி நடக்கவும் இல்லை. அது வந்து பிற்போடப்பட்டிருக்கு, வேற திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் 16 பேர் இருக்கிறாங்க. அதோட மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க, நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள், பயிற்சியாளர்கள் சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவங்க நாங்க நாட்டுக்கு போறோம், இப்போதைக்கு இந்த மேட்ச்ல வந்து விளையாட முடியாது, இந்த போட்டியில கலந்து கொள்ள முடியாது, சேஃப்டி சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்டில் இருக்கிறவங்க வந்து பயப்படுறாங்க, அதனால நாங்க இப்போதைக்கு இலங்கைக்கு போறதுக்கு எதிர்பார்க்கிறோம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு இது ஒரு ராஜதந்திர பிரச்சனையா மாறி இருக்கு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னாலும் கூட அரசியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. பொதுவாகவே பாகிஸ்தான்ல ஒரு கிரிக்கெட் தொடர் நடத்தப்படுதுன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாகவும் பார்க்கப்படும். பெரும்பாலான நாடுகள் அங்க போறதுக்கு, குறிப்பா இந்தியா உட்பட மற்ற நாடுகள் அங்க போறதுக்கு விரும்புறது கிடையாது. ஒரு ஆரம்பத்தை வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல இலங்கை தான் ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சிருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். இதுக்கு வளமையா சொல்லப்படுற ஒரு உதாரணம், காரணம் என்னன்னு சொன்னா 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்ற நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு வர்றதுக்கு பயப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் பாகிஸ்தான் தான் முதல் நாடா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து விளையாடுவோம் என்று சொல்லி வந்து விளையாடி இருந்தாங்க. அந்த நன்றி கடனை வந்து நாங்க கடைசி வரைக்கும் மறக்க கூடாது என்ற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சொல்லப்படுறது வளமையானது. இந்த சந்தர்ப்பத்திலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உட்பட பல நபர்களும் வந்து அந்த உதாரணத்தை திரும்பவும் சுட்டி காட்டுறதை பார்க்க முடியுது. ஆனா இந்த சூழல், இந்த சிச்சுவேஷன்ன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்றதையும் தாண்டி ஒரு மேட்ச் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. அதுல 12 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது என்றதை இதுல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எல்லா பிரச்சனை சம்பந்தமா ஒரு சிக்கல் போய்கொண்டிருக்கிறதால ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் இந்த தொடர்ல நாங்க விளையாட போறது கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த முக்கோண தொடர்ல கலந்து கொள்றதுக்கு சொல்லி ஜிம்பாப்வேக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இப்ப ஜிம்பாப்வே டீமும் பாகிஸ்தானை போய் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாங்க வெளியேற போறோம்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அறிவிச்சதுக்கு பிறகு, பகிரங்கமா அறிவிக்க முடியாது, உள்ள இருக்கிற டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னதுக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள், ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறவர், பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவருமான நக்வி வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து போய் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இருக்கிற இலங்கை உயர்ஸ்தானிகர், அவரும் ஓய்வு பெற்ற ஒரு மேஜர், அவரையும் வந்து சந்திச்சு பாதுகாப்பு சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாங்க ஒரு அரச விருந்தினர் மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸையும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற மேனேஜ்மெண்ட்டையும் நடத்துவோம், பாதுகாப்புல ஒரு சின்ன குறைபாடு கூட கிடையாது, எப்படியாவது நீங்க சொல்லி அவங்களை நிப்பாட்டுங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 2019ஆம் ஆண்டுலையும் அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அரச தலைவர் ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் எப்படியான பாதுகாப்பு கொடுக்கப்படுமோ அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது 2019. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் போயிருக்கிற நேரத்திலையும் அப்படியான ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல வந்து வேற வெளித்தரப்பு நபர்கள் உள்ள போக முடியாதுன்றதுக்கான கட்டுப்பாடு
கட்டுப்பாடுகள் இருக்கு. கார் பார்க்கிங்ல வந்து வேற யாரும் வாகனங்களை பார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு இருக்கு. ஹோட்டல்ல இருந்து ஸ்டேடியத்துக்கு கூட்டி போற சந்தர்ப்பத்தில் அந்த ரோட் வந்து பிளாக் பண்ணப்படும், அரசு தலைவர்கள் பயணம் செய்யற மாதிரி. ரெண்டு பக்கமும் கடுமையான பாதுகாப்பு இருக்கும். ஒரு ஸ்பெஷல் டீமும் இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கடுமையான பாதுகாப்பு கடுபிடிகள் இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களோட பிளேஸை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த மேட்சை வந்து இந்த தொடரை வந்து முடிக்கிற வரைக்கும் தங்கியிருக்க சொல்லுங்கன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சராகவும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவராகவும் இருக்கிற நக்வி வந்து அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. ஆனா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு குடும்பம் பிள்ளைகள் இருக்கிற நபர் என்ற அடிப்படையில் ஒரு நாட்டுக்காக விளையாடுற நபர்ன்றதையும் தாண்டி தன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமா தனக்கு இருக்கிற தனிப்பட்ட சுதந்திரம்ன்றதும் இங்க முக்கியமானது. அப்படியான ஒரு பின்புலத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இது சாதாரணமான ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு காட்டமான அறிக்கை வெளியிடப்படுது. கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பு சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு பாகிஸ்தானில் கொடுக்கப்பட இருக்கு. இந்த தீர்மானத்தையும் தாண்டி அங்க தங்கி இருக்கணும் சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தையும் மீறி கிரிக்கெட் பிளேயர்ஸ் 16 பேரும் அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சார்ந்து இருக்கிற நபர்களும் யாராவது ஒருவர் நாட்டுக்கு வருவாரா இருந்தால் அவர் சம்பந்தமா விசாரணை நடத்தப்படும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு பிளேயரா இருந்தா 2 வருஷங்கள் வரைக்கும் அவருக்கு தடை விதிக்கப்படலாம் என்ற மாதிரியும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. கிரிக்கெட் சபையினுடைய தகவல்களை மேற்கோள் காட்டி இன்றைக்கு ஊடகங்கள்ல தகவல் வெளிவந்திருக்கு. இது வந்து ஒரு காட்டமான அறிக்கை. அதையும் தாண்டி ஒரு நபருடைய கிட்டத்தட்ட ஒரு மனித உரிமை மீறல், ஒரு குண்டு தாக்குதல் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் நடத்தப்படுது. ஒரு அச்சத்தோட பயத்தோட வந்து விளையாட முடியாது, எங்க வீட்டுல வந்து பயப்படுறாங்க. இதை பற்றி ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படியே போறதுக்கு விரும்பினா கூட நீ அங்க தங்கியிருந்தா மட்டும்தான் இனி உனக்கு டீம்ல இடம் கிடைக்கும், இல்லாட்டி 2 வருஷங்களுக்கு உனக்கு தடை விதிக்கப்படும். 2 வருஷம் தடைன்னு சொன்னா அதுக்கு பிறகு டீம்ல வாரதுன்றது பெரும்பாலும் சாத்தியமே கிடையாது. இதனால ஒரு உயிரை பணையம் வச்சு அங்க தங்கி இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிற அறிக்கையா தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாப்பு செயலாளர் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். எந்த விதமான பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையும் கிடையாது. 1996ஆம் ஆண்டுல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து மற்ற நாடுகள் நிராகரிச்ச சந்தர்ப்பத்திலையும் வராம புறக்கணிச்ச சந்தர்ப்பத்திலையும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து விளையாடி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நன்றி கடன் சொல்ற மாதிரி இந்த தொடரை முடிக்கும் வரைக்கும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் அங்க தங்கி இருக்கணும் என்ற மாதிரி ஜனாதிபதி தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியும் இன்றைக்கு ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கு மத்தியில என்று சொல்லிதான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அழுத்தத்துக்கு மத்தியில சரி நாங்க தங்கி இருக்கிறோம் சொல்லி பிளேயர்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நடத்தப்பட இருந்த மேட்ச் வந்து நாளைக்கு நடத்தப்பட இருக்கு. மற்ற முக்கோண தொடர்லையும் திகதிகள்ல நேர அட்டவணையிலையும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஸ்டேடியத்தில் இது நடத்தப்படும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபையிட முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், இல்லாட்டி எக்ஸ் பக்கத்துல வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இலங்கையில 1987-90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜேவிபி கிளர்ச்சி இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு ஆயுதமா கிரிக்கெட் வந்து அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு செய்தியை சொல்றதுக்காக இந்த மேட்சை வந்து நாங்கள் நடத்த வேண்டி இருக்கு, அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்ற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய முன்னாள் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறதையும் இங்க ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. அதாவது ஜேவிபி கிளர்ச்சி நடந்து பயங்கரவாதம் என்ற ஒரு விஷயம் இருந்தது, அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக கிரிக்கெட் பயன்படுத்தப்பட்டது என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிறது ஜேவிபி, என்பிபின்னு சொன்னாலும் ஜேவிபி. நீங்க பயங்கரவாதிகளா இருந்த சந்தர்ப்பத்துல கூட நாங்க அங்க வந்து விளையாடி இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் புறக்கணிக்க முடியாது, இப்ப விளையாடித்தான் ஆகணும் என்றதை அவர் மறைமுகமா சொல்றாருன்னு சொல்லிதான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கிரிக்கெட் வீரர்கள் ஒரு கட்டுப்பாட்டோட வேற எந்த விதமான நிர்பந்திக்கப்பட்டு அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற விதத்துல தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. 2009ஆம் ஆண்டுல அந்த காலகட்டத்தில் இருந்த ஸ்ட்ராங்கான உலகத்திலேயே ஒரு முக்கியமான நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த ஸ்ரீலங்கன் டீம்ல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் பயணம் செய்து கொண்டிருந்த பஸ் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பஸ் சுடப்பட்டிருந்தது. அதிர்ஷ்டவசமா பல நபர்களும் கிரிக்கெட் வீரர்கள் அதுல இருந்த மேனேஜ்மெண்ட் சேர்ந்தவர்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம உயிர் சேதம் ஏற்படாம தப்பி இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு 2019ஆம் ஆண்டுல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் திரும்பவும் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யறதுன்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது,
நிர்பந்திக்கப்பட்டிருந்தாங்க. சிரேஷ்ட வீரர்கள் 10 பேர் இல்ல நாங்க கலந்து கொள்ள போறது கிடையாது, பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், சம்பளம், நாட்டுக்காக விளையாடுறோம், கிரிக்கெட் தான் எங்களுடைய உயிர், எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய குடும்பமும் பாதுகாப்பு முக்கியம் என்ற அடிப்படையில் 10 பேர் வந்து லசித் மாலிங்க, திமுத் கருணாரத்ன, ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த மாதிரி 10 பிளேயர்ஸ் போறது கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை செய்த ஒரு கேவலமான செயல் தான் அந்த காலகட்டத்தில் வந்து டீமுக்குள்ள வர்றதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு அது கனவு, ஒரு ஆசை, நாங்க நாட்டுக்காக விளையாடுறோம்ன்றது. அப்ப வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற பிளேயர்ஸை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க தர்றோம், இதுக்கு இந்த மேட்ச்ல வந்து நீங்க விளையாடுனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா உங்களுக்கு மட்டும்தான் டீம்ல இடம் கிடைக்கும், ஏற்கனவே வராத நபர்களுக்கு இடம் கொடுக்க போறது கிடையாதுன்ற மாதிரி வாய்ப்புக்காக காத்திருந்த அந்த பிளேயர்ஸை வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை பயன்படுத்தி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்குது. பாகிஸ்தான்ல பாதுகாப்பு பிரச்சனை இருக்கா இல்லையா அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு தொடர் நடக்குது, ஒரு மேட்ச் நடக்கிற சந்தர்ப்பம், அதுதான் இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல 15-20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. அப்படியா இருந்தா எனக்கு பாதுகாப்பு சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கு, இந்த பயத்தோட வந்து எங்களால விளையாட முடியாது வேணும்னு சொன்னா இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ இல்லாட்டி வேற இடத்துலயோ இந்த மேட்சை நடத்தலாம், இப்போதைக்கு நாங்க நாட்டுக்கு போக போறோம், எங்களுடைய குடும்பமும் வாழ்க்கையும் உயிரும் தான் முக்கியம் என்று சொல்றதுக்கு ஒரு பிளேயருக்கும் சுதந்திரம், உரிமை இருக்கு. இதை வந்து ராஜதந்திர பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்றார், இந்த பிளேயர்ஸ்ன்றவங்க தனிப்பட்ட நபர்கள் கிடையாதாம், நாட்டுக்காக விளையாடுற, தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற நபர்களாம். இது இந்த அமைச்சரை வந்து இந்த கிரிக்கெட் டீமோட தான் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கு. ஒரு நபருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல குண்டு தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி என்னால இப்போதைக்கு விளையாட முடியாதுன்னு சொல்றதுக்கான முழு சுதந்திரமும் அந்த நபருக்கு கொடுக்கப்படணும். பாகிஸ்தான்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்குமா இருந்தா அதை வந்து வேற விதமா பார்க்கலாம். ஆனா ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்து ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல நடந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு இறுக்கமான மனநிலையோட அந்த மேட்ச்ல விளையாடுறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நபருக்கும், அது கிரிக்கெட் பிளேயர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபருக்கும் வந்து நாங்க வெளியேறதா இருக்கிறதான்றதை தீர்மானிக்கிறதுக்கான சுதந்திரம் முழுமையான உரிமையும் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. ஆனா இங்க நிர்பந்திக்கப்பட்டு இந்த 16 பிளேயர்ஸும் மேனேஜ்மெண்ட் சேர்ந்தவர்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்கப்படலாம், பஸ்ல பயணம் செய்யற சந்தர்ப்பங்கள்ல ரோட் மூடப்படலாம், ஒரு அரச தலைவருக்கு கொடுக்கப்படுற மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதுக்கான உரிமையும் சுதந்திரமும் ஒரு நபருக்கு இருக்கு. இந்த மாதிரி கட்டுப்படுத்தி இறுக்கமான விஷயங்களோட நடைமுறைப்படுத்தி 2 வருஷங்களுக்கு தடை விதிக்கப்படும் சொல்லி எல்லாம் கட்டுப்பாடு விதிச்சுதான் ஒரு பிளேயர் அங்கே வச்சிருக்கணும்னு சொன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மனித உரிமை மீறலா பார்க்க வேண்டியிருக்கு. அரசியலுக்காக ஒரு நபருடைய 16 பிளேயர்ஸுடைய உயிர் பணயம் வைக்கப்படுதான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த பிளேயர்ஸுக்கு அப்படி நடக்கக்கூடாது, ஏதாவது நடக்குமா இருந்தா பொறுப்பேற்க போறது யாருன்ற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.